ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 4 உடைய ஃபைனல் பாட்டு தான் வந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லா பாட்டும் விளையாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் தாராளமாக பாருங்கள். இல்லைனா மேலே கார்டு கொடுப்பேன், அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகே கைஸ், அதேமாதிரி நம்ம வந்து போன வீடியோவில் பாப்பி சொன்ன மாதிரி இந்த ஆம்னி வந்து எடுத்துருப்போம். ரொம்ப பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வந்தாச்சு. வந்ததுமே இந்த வெண்டில் தான் ஏறி போகணும் போல் இருக்குது. சரி, கரெக்டாக இப்போ வந்து நம்ம சேஃப் ஹெவனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பாப்பிகிட்ட போய் சொல்லணும், பாப்பி நம்ம வந்து ஆம்னி அண்ட் ஒரு வழியாக எடுத்துட்டோம் அப்படின்றத போய் இப்போ நம்ம போய் பாப்பிகிட்ட சொல்லணும். ஓகே கேஸ், வந்தாச்சு சேஃப் ஹெவனு. சரி, எங்கே இருக்கான்னு தெரியல. பாப்பி எங்கே இருக்க? அவங்க எங்கேயோ பேசுகிறாங்க. எங்கடா எங்கே இருக்கிறியா பாப்பியே? சரி, ஓகே, எங்கே இருக்கு? இதோ பாருங்களேன், சின்ன கிசிமிசி. இது பாருங்களேன், அங்கே பேர் உன் அம்மா அங்கே பேர் அடிபட்டு கிடக்குறா, நீ என்ன இங்கே இருக்கிற? சரி, ஓகே, இங்கே எங்கே தோ இருக்கிறாளா பாப்பி? ஓகே, நீ இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியே குத்துக்கிற, ஒரு வழியாக அந்த ஆம்னி வேண்டை எடுத்துட்ட நீ அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதுதாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேண்டு போல் இருக்குது இந்த கேமில். சரி, நானும் டோயும் உனக்காக ஜென்ரேட்டர் ரூமில் காத்திருக்கிறோம் அப்படின்றா. சரி, ஓ டோயே, ஓகே, இந்தாங்க இப்படி பார்க்குறான். டேய் டாடாச்சு. சரி, ஓகே, சுடுவோம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றா பாப்பி வந்து. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டாக்டர் வந்து செத்துட்டான், அதனால் ப்ரோட்டோடைப் வந்து கொஞ்சம் பயத்தில் இருப்பான். அவன் நினைப்பான் மனாலும் தோற்றுன்னு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சின்னு இருப்பான் அப்படின்றா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு விஷயம் இருக்குதாங்க, அது வந்து பண்ணுமா. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன். ஏதோ ஆச்சு. இப்போ ஒரு செகண்ட், என்ன சொல்கிறா? ஓகே, ஆலி ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓ ஆலி, அவன் வெளியே இருக்கிறான். யாருங்க? அந்த ப்ரோட்டோடைப் வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். வெளியே இருக்கிறானா? இருங்க பார்க்கலாம். இல்லை, வெளியே எதுவும் இல்லையே. சரி டோய், ப்ளீஸ் அவனை இங்கேருந்து ரொம்ப இது பண்ணு அப்படின்னு கேட்குறா பாப்பி வந்து. சரி, இப்போ வந்து அவன் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சரி, இந்த ஜென்ரேட்டரை நாங்கள் பார்த்துக்கோம், நீ போய் அவனை மட்டும் தசை திருப்பு, ஆனால் என்னை நம்பு டோய் அப்படின்றா. சரி சரி, தயவு செஞ்சு ஜென்ரேட்டர் மட்டும் ஒர்க் பண்ண வைங்க அப்படின்றான். பார்த்து போடா டேய். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரேட்டரை வந்து சரி பண்ணணுமாங்க. சரி, இப்போ வந்து வெளியே போக முடியுமா? வெளியே போக முடியலங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரேட்டரை வந்து சரி பண்ணணுமா? சரி, இப்போ வந்து எப்படி சரி பண்ணணும்? சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் பண்ணுமாங்க, ஆம்னி ஹேண்டை வச்சு இது பண்ணுமா. இது பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுமா. இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதோ இருக்குதா. ஃபஸ்ட்டு ஆம்னி ஹேண்டை வச்சு ஸ்கேன் பண்ணுமா. சரி, இன்னுமாடா ஸ்கேன் ஆகுது. வந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு இது பண்ணுமா. வரமாட்டேங்குதே. இதோ இருக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த இதுவும் தான் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு எடுத்து போடணுமா. போட முடியலையே. ஓகே, போட முடியல. சரி, ஃபஸ்ட்டு இருங்க, ரெண்டுத்தையும் கீழே வச்சு. ஓகே, இந்த சுவிட்சு இசுக்கிட்டோமா. ஓகேங்க, இப்போ வந்து இந்த இது எடுத்து வைக்கணுமா. வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்கேன் பண்ணணுமா ஆம்னி ஹேண்டை வச்சு. ஆம்னி ஹேண்டை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இது எடுத்து போடணுமான்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஆம்னி ஹேண்டை வச்சு ஸ்கேன் பண்ணலாம். வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து அது வெளியே எடுக்கணுமா. எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியலையே. இன்னொன்று எங்கடா? தோ இருக்குதா. நானும் என்னடா அது கிளிச் ஆகி எங்கன்னா போயிடுச்சின்னு நினச்சேன். சரி, ஓகே, வேடாடி என்னடா. அப்பா ஒரு வழியாக இது பண்ணியாச்சு. என்னங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்பா வாலி பெரிய மூச்சு எடுத்து வைக்கிறா. ஓகே, நல்லது அப்படின்றா. சரி, ஓகே, டோரை திறங்கடா, நான் வெளியே போகிறேன்டா. டோர் ஓப்பன் ஆயிடுச்சு.
சரி எங்கடா போயினா? டோயெலாம் எங்கடா போயிட்டான் டேய்? சரி சரி வாங்க நம்ம எப்படியே போவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபவுண்டேஷனுக்கு தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, டோய்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க சொல்கிறா பாப்பி வந்து. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அப்போ இங்கே தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சரி எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகணும். அப்படியே போவோம். வந்தாச்சா? இன்னுமாட போகணும். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. சரி, சேவ் வேறு ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபவுண்டேஷனுக்கு போகணும். சரி போயின்னு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரோட்டோடைப்பு இங்கே வந்துட போகிறான். சரி வந்தாச்சுங்க. இப்போ வந்து இந்த லிஃப்ட் மேலே ஏறி போகணுமா? போடா ராசா. சரி வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு வந்தாச்சு. இன்னுமாடா போகுது மேலே? டேய் இன்னுமா போகுது? வந்தாச்சுங்க ஒரு வழியா. சரி இப்போ வந்து இங்கே ஒரு சேவா. சரி அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் நிற்காம. என்னடா இது? என்ன இந்த பாட்டு தனியாக இருக்குது? அட பாவி, யாரில் இதை பிடுங்கி வச்சா? ஆஹா இங்கே பாருங்களேன், இது நல்லா தானே இருந்துச்சு. எப்படி இதுவாகிடுச்சு? சரி ஓகே, இது கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணுமா? சரி இருங்க, இது வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வைக்கலாம். ஆஹா வைக்க முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இது வச்சாதான் இது பண்ணணும். இது கரெக்டாக, இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டாக வைக்கணும் தெரியலையே. சரி இருங்க, இது ஃபஸ்ட்டு கீழே போடுவோம் ரெண்டுத்தையும். சரி இப்போ வந்து இன்னொன்று இங்கே உடஞ்சி கிடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று இங்கே வேறு எதனா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணலாம். அது ஒன்று இருக்குதுங்க. இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம போய் அங்கே ஃபிட் பண்ணணுமா? ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அது பெருசு தான் நினைக்கிறேன். இந்த பெரிய வீல் எடுத்து வைப்போம். சரி எனக்கு தெரிஞ்சு போக முடியல. என்னடா இது வைக்க முடியல? இதாண்டா வரும் பெருசுடா இது. வந்துச்சுங்க. என்னடா இந்த இடத்துல 2 வைக்கணுமா? ஆனால் 1 தான் இருக்குது. பார்க்கலாம் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் உடஞ்சிருக்குது கீழே, எதுவும் எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது இங்கே வைக்கணுமா? இல்லை இது தப்பு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வரலையே. என்னது இது? இதுவும் எடுக்க முடியாது. வேறு எதனா இருக்குதா? வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது எடுத்து பார்க்கலாமா? இது க்ளோஸ் ஆயிடுச்சா? அப்போ இது வேணாம் இருங்க. இது மறுபடியும் வைக்க கூட முடியலையே. என்னடா இது டேய், வைக்க முடியலையாடா? என்ன பக் ஆயிடுச்சா? ஐயோ இருங்க. அப்பா ஒரு வழியாக வைக்க முடிஞ்சிச்சு. இது இது எடுக்க முடிஞ்சுதுங்க. அப்போ இதாங்க எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வச்சாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அப்பா ஒரு வழியாக இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே கிளம்புவோம். இது போன டைம் இதே இடத்துக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ரெட் ஸ்மோக்கை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுமா? ஐயோ எப்போ நேரம் வீழ்ந்திருப்பேன். அப்படியே பொறுமையாக போவோம். இங்கே தாங்க போகணும். சரி ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து இங்கேன்னா ஓகே சேவ் வேறு ஆயிடுச்சு. இங்கே என்னடா பண்ணணும்? இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரி எங்கடா போகுது? ஆட்டுக்குட்டி போகுது. இங்கே பாருங்களேன், டைம் பாம்பு போடு. ஐயோ என்னடா அதிருது? இப்போ வந்து நம்ம வந்து 4 டைம் பாம் வந்து கண்டுபிடிக்கணுமா? சரி இங்கே எதனா இருக்கான்னு பார்க்கலாம். என்னடா அது இடம்? அது இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக இதுவாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது முடிச்சுட்டு வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த தாங்க நாங்கள் வந்து வெடிக்க வைக்க போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டைம் பாம் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இன்னும் 3 டைம் பாம் வந்து நான் வந்து எடுக்கணுமா? ஓகே, இந்த இடம் மூடியாச்சு. வேறு எதனா இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை இங்கே. அதனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வழி போகுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் 3 டைம் பாம்பும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சின்ன அதோ பாருங்களா, சொல்லி வாய்முல்ல. ஐயோ வந்துச்சுங்க. ஏய் லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்கெல்லாம் வந்துச்சுங்க. ஓடு 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 ஓடு. எனக்கு தெரிஞ்சு உள்ளே எக்கச்சக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது? இது அந்த வெடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி இந்த இடம் லாக்கில் இருக்குதா? ஏய் லிப்பான் பெயிண்ட்ஸு. ஐயோ இந்த பாருங்களா, சனியும் பூச்சி அது வந்துனே இருக்குதுங்க இது. சரி அப்படியே போவோம். ஏதோ ஒன்று இங்கே காட்டுச்சுங்க. இருங்களா. இன்னொரு டைம் பாம்பு. சுடணுமா? சுட்டு பார்க்கலாம். வச்சிச்சிங்க ஏதோ.
புகையாக வருது. ஓ வெடிஞ்சி இந்த இடத்த வழி இதுவாயிடுச்சு. போடு வேறு மாதிரி. ஓகே 2வது டைம் பாம்பும் எடுத்தாச்சு. சரி ஓகேங்க. இப்போ வந்து இன்னும் 2 டைம் பாம்பு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா? சரி அதுவும் கண்டுபிடிச்சிருவோம். சரி எங்கே போகிறது? என்னங்க இது இங்கே வழி போய்க்கினே இருக்குதுங்க இது. ஓ இது முட்டு சந்தன். ஏய் 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 ஆஹா என்னங்க இது வந்துனே இருக்குதுங்க. ஆஹா இது பாருங்களா வந்துனே இருக்குதுங்க லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்க. ஐயோ அப்படியே ஓடுறா இங்கே பாருங்களா எக்கச்சக்கமாக வந்துனே இருக்குதுங்க. சரி வேறு எதனா இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே இன்னொரு வழி இருக்குது. அது இது பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஜம்ப்பு இது கொடுத்துக்குறாங்க. வந்துரு வந்துச்சுங்க. ஏய் 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 என்னாடுங்க இது சும்மா வந்து காலை பூச்சி கச்சின்னு. ஏய் லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்களா ஓடுங்கடா அப்படி. அப்பா ஏய் உனக்கா தனியாக சொல்லணுமா? ஓடு. ஆஹா உள்ளே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. சரி அப்படியே என்னடா போக முடியல. வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டாக இது எஸ்ட்டு வரணும். டேய் இப்போ தாண்டா சொன்னேன். டேய் காலை கடிக்காதீடா பூச்சி. ஆஹா இந்த ஆட்டுக்குட்டி தாங்க ரொம்ப கடுப்பேற்றுது. ஓடிச்சு. சரி ஏய் இப்போ இதோ பாருங்களேன் வந்துனே இருக்குது பாருங்களேன். என்னடா நவருமில்ல. ஏய் டேய் போங்கடா அப்படி தூரம் போங்கடா. சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறானுங்க. சரி இப்போ வந்து அப்படியே அப்பா மேலே வந்தாச்சா? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இன்னொரு டைம் பாம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இங்கேயும் இல்லை சுற்றி முற்றி. தோ ஒன்று இருக்குதுங்க. போடு அப்படியே இது எடு. ஓகே 3 கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு பாலம் மாதிரி ஏதோ போகுதுங்க. சரி அப்படியே போவோம். இது எங்கடா போகுது? அங்கேருந்து இப்படி வர மாதிரியா? சரி இந்த லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்க இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் போல இது. சரி இதெல்லாம் எங்கே வைக்கணும்னு தெரியலையே. இங்கே தான் வைக்கணும். இங்கே தான் வைக்கணுமா? இந்த எக்ஸ் மார்க் போட்டு இருக்கிற இடத்துல இங்கே வைக்கணுமா? அதை வச்சுருவோம். இங்கே எதனா இங்கே வை ஒன்று. இன்னும் 2 வைக்கணும். ஆனால் இன்னும் நம்ம 1 கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று போடு. இங்கே வச்சாச்சு. இன்னொன்று வந்து தோ இருக்குதுங்க. இன்னொன்று தான் இப்போ நம்ம வந்து போய் கண்டுபிடிக்கணும். அதை போய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எந்த வழியில்? இந்த வழியில் போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே போக முடியுமா? இது உள்ளேயும் போக முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சரி இது உள்ளே ட்ரை பண்ணி போகலாமான்னு பார்க்குறேன். போக முடியலங்க எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே. சரி அப்போனா எனக்கு தெரிஞ்சு மேலே எதுவும் இல்லை. சொல்ல முடியாது. மேலே கீழே எதனா ஒழிச்சு வச்சாலும் ஒழிச்சு வச்சுருப்பானுங்க. சரி எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கேயும் இல்லை. உள்ளே போனாலே அந்த லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்க தான் வரும். இது ஒரு வழி இருக்குதுங்க. நான் பார்க்கவே இல்லை. தோ இருக்குது. போடு 4வது. என்னடா எடுக்க முடியல. லைட்டாக முன்னாடி போய் எடு அந்த லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்க சொல்லி வாய்முள்ள வந்துச்சு பாருங்க. ஏய் எவன்டா அவன் பின்னாடி கச்சினுக்குது. போங்கடா அப்படி போடா. இந்த சின்ன பொம்மைங்க தொல்லை தாங்க முடியலங்க. உண்மையாக சொல்லணும்னா சும்மா வந்து கச்சின்னு கிடக்குது. சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? இந்த 4வது எங்கே ப்ளேஸ் பண்ணோம்? இதோ இருக்குதா? இது வச்சுன்னு வந்து கரெக்டாக வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே இந்த இதுவில் வந்து இது பண்ணணும் நம்ம வந்து கேஸை. என்னடா இது? இன்னும் நம்மளுக்கு வந்து கேஸ் வரலங்க. அப்போ ஏதோ ஒன்று ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் தான் போகணும். என்னடா அது ஓப்பன் பண்ண முடியல. கீ கார்டு வேணுமா? ஓகே அப்போ வந்து நம்ம போய் கீ கார்டை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். எங்கே இருக்குது கீ கார்டு? எங்கடா வச்சுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கீ கார்டு எங்கேயோ வச்சுக்கிறானுங்க. ஓகே இது என்னது டோரு? இதுவும் க்ளோஸில் இருக்குதா? கீ கார்டு எங்கடா வச்சுக்கிறீங்க? இதோ இந்த ஒரு வழி போதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மேலே தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். இஸ்ரா அந்த பெருசை. சரி வந்துடுறா டக்குன்னு வாடா. நான் போய் கீ கார்டு வேறு எடுக்கணும். சரி அப்படியே இப்படி மேலே ஏறி அப்படியே போக வேண்டியது தான். சரி போடா. என்னடா போக முடில. டேய் போக முடிலங்க. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சா? சார் கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் பண்ணி விட்றானுங்களே. சரி என்னடா இது? கீ கார்டு. எடு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போய் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணி இது வந்து கரெக்டான இதுவில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் போல இருக்குது. சரி பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டு கீ கார்டை போடு. டோரை ஓப்பன் பண்ணி
ஓகே, இது என்னடா இது எடுத்து இது உள்ள ஒட்டி வச்சுக்கிறானுங்க. சரி, ஆன் பண்ணு. சரிங்க, ஓகேங்க. இப்போ வந்து கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சான் டேங்க்கில் வந்து. இப்போ வந்து ஐயோ என்னடா போக முடியல. வந்தாச்சு. ஸ்மோக் வந்துச்சுங்க, ரெட் ஸ்மோக்கு. ஓ இங்கே பாருங்களேன், எல்லோவில் வந்தால் க்ரீனில் வந்தால் ரொம்ப டேஞ்சராங்க. இப்போ வந்து நம்ம க்ரீனில் தான் கொண்டு வரணுமா? சரி, ஃபஸ்ட்டு இதில் எடுத்து விடு. ஓகே, இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, வழியாக வந்துச்சுங்க. இப்போ வந்து இதில் எப்படி போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த வாழை பார்ப்போம் எந்த வழியில் போகுதுன்னு. இது போய் இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் இங்கே வருது. அப்போனா இது தப்பான இது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2வது வால் இது வந்து இப்படி வந்து இது ஏக்கு போகுது. அதனால் இது வந்து இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு தெரியலையே. சரி, அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கரெக்டாக இந்த பைப் வந்து ஏக்கு போகுது. ஏக்கு நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணியாச்சுங்க. சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பிக்கு வந்து இது பண்ணணுமா? எங்கடா இருக்குது பி? வேர் இஸ் பிடா? பி நம்பர் எங்கடா இது? இது சி. பி இங்கே அதோ இருக்குதா பி? இப்போ வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி போகுது. இது பி தாங்க கரெக்டு போடு வேறு மாதிரி. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிக்கு வந்து அப்படி வந்து இப்படி வந்து சி இது தோ இருக்குதா? இதை அப்படியே போடு. ஓகே கைஸ், ஒரு வழியாக ஓகே க்ரீன் கலர் வந்துச்சான்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் வந்துச்சாடா? வந்துச்சா க்ரீன் கலர்? க்ரீன் கலர் வந்துச்சுங்க, போடு வேறு மாதிரி. நம்ம வந்து ஒரு வழியாக க்ரீன் கலரை கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து தரமட்டமாக்க போகிறோம். என்னடா ஸ்டார்ட் பண்ண முடியல? என்னங்க இது ஸ்டார்ட் பண்ண முடியல? இங்கே தானே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒருவேளை எதனா தப்பு பண்ணியிருப்பானா தெரியலையே. ஆனால் க்ரீன் கலர் வந்துச்சு. இது என்னது இது? இது இதுவாகிடுச்சுங்க. ஓடு 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 ஓடு. ஆஹா, சரி வந்தாச்சு. இப்போ இது பண்ணுவோம். என்னடா வரமாட்டேங்குது? ஓகே, ஆம்னி ஆண்டு வைக்கணுமா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எதுவும் சொல்லக்கூடாது. நான் பாட்டு நீ கீபோர்டில் அழித்துனுக்கிறேன். சரி, ஸ்கேன் ஆகிடுச்சிங்க. ஓகே, ரெட் ஸ்மோக். என்னடா இது டோர் ஓப்பன் ஆகல? ஃபிக்ஸ் த டோரா? இது எடுத்து நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஓகே, இந்த ஒயரை பார்ப்போம். இந்த ஒயர் அப்படியே எங்கே போகுது? மேலே போகுதுங்க. மேலே எப்படி ஏறது? மேலே இதுவும் இருக்குது. அப்படியே இது பண்ணுறா. ஆஹா, மிஸ் ஆகுதே. போடா மேலே போடா. சரி, இங்கே பாருங்களேன், ரெட் ஸ்மோக் ஃபுல்லாகிடுச்சு இந்த இடம் ஃபுல்லாக. இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். இப்போ போடு வேறு மாதிரி. இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் வச்சுட்டு தப்பிக்கணுமா? என்னங்க இது லிப்பான் பெயிண்ட்ஸு அது பாட்டுன்னு வந்துனுக்குதுங்க. ஓடுங்கடா. ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஓடு 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 பின்னாடியே கடிக்குதுங்க. என்னங்க இது எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இது. சரி, ஓடு 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 ஓடு. எங்கடா இருக்குது வழி? என்னங்க இது இத்தனை வந்துனே இருக்குது. ஓடு வந்துன்னு. சரி, ஓகே, பட்டன் ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், வந்துனே இருக்குது பாருங்களேன். ஓடுங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாவ போகிறீங்க, வந்துன்னுட்டீங்க. சரி, எல்லாம் ஓடியாச்சுங்க. அப்பா ஒரு வழியா லிப்பான் பெயிண்ட்ஸ் பொம்மைங்களா வரட்டா? எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சாவ போகிறீங்கடா எல்லாம். சரி, வந்தாச்சுங்க மேலே. இப்போ வந்து அங்கேருந்து தப்பிச்சு நம்ம இங்கே வந்துட்டோமா? சரி, சரி, இப்போ நம்ம வந்து அப்படியே இங்கே வந்து கிளம்புவோம். சரிங்க, அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க வெளியே. சேவ் வேறு ஆயிடுச்சு. டோயே, நீ அப்புறம் இங்கே வந்த? சரி, ஃபவுண்டேஷனில் அங்கே என்ன நடக்குது? அங்கே அவனை என்ன வந்தானா அப்படின்னு கேட்குறான். நீ என்னடா இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். ஜென்ரேட்டர் நல்லா இருக்குதா? ஜென்ரேட்டரா? போடு. நம்ம வச்ச வெடி கரெக்டாக இதுவாகிடுச்சிங்க. இவன்னா இது பண்ணி போகிறான், சந்தோஷப்படாமல் இவன்னா சோகமாக போகிறாங்க. இந்த பைப்புள்ளே போயிட்டான். ரிட்டன் டு சேஃப் ஹெவன். இப்போ வந்து நம்ம வந்து சேஃப் ஹெவனுக்கு போகணுமா? போயிடுவோம். சரி, இப்போ வந்து அங்கே எதனா ஆபத்தான இது நடந்துச்சுன்னா தெரியலையே. சரி, வாங்க போய் அங்கே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ எதுக்கு மறுபடியும் நம்ம சேஃப் ஹெவனில் போக சொல்கிறானுங்க? சரி, வாங்க போய் பார்ப்போம் அங்கே என்ன நடந்துக்குதுன்னு. ஒரு வேளை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் செத்துட்டாங்களா?
ஆனால் பாப்பி காப்பாற்றுறேன்னு சொன்னால் சரி வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் காப்பாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியும். சரி சரி இன்னுமாடா போயின்னு இருக்குது கீழே. சரிங்க இது வேறு ஸ்லோவாக போயின்னு இருக்குது. வந்தாச்சா? இப்போ அப்படியே சேஃப் ஹெவனுக்கான வழி எங்கடா இருக்குது? இப்போ அப்படியே நம்ம இதே வழியில் தான் போகணுமா? சரி எங்கே போகிறது? அப்படியே போவோம் வாங்க. வந்தாச்சுங்க. ஏய் கத்துறாங்க டோயி. ஆடா லிப்பான் பெயிண்ட்ஸை ஓடு. டோயி வேற கத்துறாங்க. ஒருவேளை எல்லாம் செத்துட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி வந்தாச்சு. ஐயோ எல்லாம் செத்துட்டாங்க. கீழே வெடிச்சது ஃபுல்லாக இங்கே இதுவாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஐயோ சேஃப் ஹெவனே மொத்தமாக இதுவாகிடுச்சு. இவன் அப்பயே சொன்னான் பொறுமையாக இருங்களான்னு சொன்னான். எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, இது ஏன் தப்பு தான். மொத்த சேஃப் ஹெவனும் அப்படியே எரிஞ்சு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு. ஐயோ பாவங்க. இது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்றான். ஆனால் எல்லாருமே ஓகே எல்லாம் எனக்கு இதுதான் கஷ்டத்தை தான் தரீங்க நீங்கள் எல்லாம். என்னுடைய பேரண்ட்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாருமே. ஓகே என் நண்பர்களை எல்லாம் சாவடிச்சிட்டிங்கடா அப்படின்றான். அழுகுறாங்க. டே டோய் நீ தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்றான். டேய் நான் என்னடா பண்ணேன்? பாப்பி இல்லை இது எல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் ஜென்ரேட்டர் தான். நான் எல்லாருமே சாவடிக்க போகிறேன். நம்மளை சாவடிக்க போகிறாங்க. ஏய் என்னங்க ஆகுது? என்னங்க இது? என்னடா இது? நம்ம பாப்பி சொன்னதான் எல்லாம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு டோயே. எம்மாடி டேய் மான்ஸ்டராக ஆயிட்டாங்க. பெருசாக ஜெயண்ட் மாதிரி ஆயிட்டான். இங்கேருந்து தப்பிக்கணும் போல இருக்குதே. இவன் தான் ஃபைனல் வில்லனா? ஐயோ என்னடா இங்கே பாருங்களா 3 முகம் இருக்குது. சரி ஓகே அங்கே தான் தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓடுறா டேய் ஓடு. எப்பா டேய் நான் என்னடா தப்பு பண்ண டோய்? ஓடு. ஐயோ ஓடு. புஷ்டாங்க. டேய் விட்றா. லிஃப்ட்டை விட்றா. டேய் விட்றா. அப்பா ஒரு வழியாக இது விட்டாங்க. ஓகே இப்போ நம்ம எங்கடா போடுறது? அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. சரி எங்கடா இருக்குது? இது இங்கேனாடா இங்கே வச்சுக்கிறீங்க. இதை வச்சு என்ன பண்ணோம்? டேய் இதுனாடா புதுசாக இருக்குது. சரன்னு போகிறவங்க நல்லா இருந்துச்சு. ஐயோ என்னடா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டான். ஐயோ கரெக்டாக புடிச்சிட்டாங்க நம்மளை. சரி மறுபடியும் வந்தாச்சு. சரி அப்படியே கிளம்புவோம். அப்பா டே விட்றா. டோய் விட்றா. டோய் விட்றா. நான் உன் நண்பன் தானடா. விட்றா. அப்பா விட்டாங்க. அந்த சேஃப் ஹெவன்ல எல்லாம் செத்ததுக்கோசரம் நம்மளை பழி வாங்குறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்க? பாப்பி தான் இது பண்ண சொன்னான். சரி திரும்ப வந்துட்டோம்ல. இப்போ அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். சரி அதை புறா அப்படியே. அப்பா இது நல்லா இருக்குதுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் சர்ன்னு ஏதோ அப்படியே ராக்கெட்டில் போகிற மாதிரி அப்படியே சர்ன்னு போகிறோம். சரி ஓகே இங்கே வந்துடுவான்டா டக்குன்னு. ஓடுறான். எந்த வழியில் போகுது? அப்பா இந்த இதுலேயே போவோம். புறாத டேய். பின்னாடி ஒருத்தன் வெறி கொண்டு தொத்தின்னுக்கிறான்டா. டோய் மஞ்சரா. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா. எனக்கு தெரிஞ்சு அப்படியே போங்க. என்னங்க இது? ஓகேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணின்னுக்கிறான். சரி ஓகே அப்படியே இதுள்ளே போவோம். போடா. டோய் விட்டரா. டே புஷ்டாங்க நம்மள. போடு. கை மேலே கல் வந்துச்சு. சரி போடா. நம்மளை சாவடிக்காமல் விட மாட்டான் போல இருக்குது. சரி எப்படி போகுது வழின்னு தெரியலையே. சேவ் வேறு ஆயிடுச்சுங்க. நல்லது. இப்போ அப்படியே தோப்போதா வழி. போடா.
நாடா சர்க்காம மாதிரி சறுக்கிக்கிட்டே போகிறேன். இங்கே வேற வந்துட போகிறான். சரி வந்தாச்சுங்க. ஓகே இங்கேயும் ஓடணுமா? சரி இங்கே ஆம்னி ஹேண்டு வைக்கணுமா? வச்சிடலாம் ஆம்னி ஹேண்டு. சரி இது நாடா அது. சரி இது இசுக்கணுமா அந்த லிவரை? சரி இது பண்ணியாச்சு. என்னங்க இது டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. ஓகே இங்கே இதெல்லாம் வந்துட போகிறான். கண்டிப்பாக இங்கே வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ நான் கீழெல்லாம் விடுறேன். வந்துட்டாடா ஓரா. ஓகே இதுனா அதுன்னு தெரியல. இது இஸ்து போடுவோம். எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு தான் நம்ம வந்து டோயை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வராங்க. ஓகே இது வச்சு தான் நம்ம வந்து டோய் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரம்போலாம் இருக்குது. கரெக்டாக இங்கே வந்து டோயை வந்து கரெக்டாக இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண வைக்கணுமா? சரி சுட்டு பார்க்கலாம். போடு ஃப்ரீஸ் ஆகிட்டான். இசு வஞ்சிடா டோய், எனக்கு வேறு வழி இல்லைடா. இது பண்ணுப்போ. ஓடு. அவ்வளோதாங்க இது முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம எத்தனை பண்ணணும்னு தெரியலையே. ஓகே அவன் வர என்னென்னமோ நம்மள சொல்கிறாங்க. சரி தோன்னு இருக்குதுங்க. போடுறா இதை போடுறா. சரி இது பண்ணியாச்சு. வரானா பின்னாடி? எங்கடா இது? எங்கடா அவன் ஆளை காணோம்? டோயே எங்கடா? எங்கே போயிட்டான்னு தெரியலையே. என்னங்க இது கிங்காங் படத்தில் வர மாதிரி அதில் ஏறி என்னடா பண்ணுற டேய்? இங்கே பாருங்களேன். டே என்னங்க எச்ச துப்பி நம்மளை சாவடிக்கிறான். போட இது உள்ளே போட. எம்மாடி விட்டா நம்மளை சாவச்சிடான் பொழுது. ஐயோ எம்மாடி எங்கே தெரிஞ்சு ஜம்ப் பண்ணுறானோ. ஓடுறா. பயங்கரமாக இருக்கிறாங்க. ஓடு சுடு. முடிச்சிட்டோம். நம்ம கதை முடிஞ்சிச்சு. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இஸ்ரா ரம்பத்தை. டக்குன்னு இல்லைனா நம்மளை சாவச்சிருவான். அப்பா ஐயோ பாவங்க டோய். சார் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. என்ன பண்ணுறது? இருந்தாலும் கேமை முடிச்சு ஆகணும். எனக்கு வேறு வழி இல்லை. சரி இன்னும் எத்தனை பண்ணணும்னு தெரிலங்க. இது வேறு அதோ ஒன்று இருக்குதுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 டைம் பண்ணால் அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். சரி ஐயோ மறுபடியும் மேலே ஏறிட்டான்டா. டேய் இங்கே வருங்களேன். எச்சையா தூப்புறான் நம்ம மேலே. டேய் இல்லை பொறுமையாடுறா. ஐயோ இங்கே பாருங்களேன். இப்போ அங்கே வந்து குதிப்பான்னு நினைக்கிறேன் கரெக்டாக. குதிச்சிட்டான்டா. ஓடு. எங்கே இன்னும் ஆளை காணோம். குதிச்சிட்டானா இல்லையா? வந்துட்டாங்க. வாடா டக்குன்னு வாடா டே டோய். ஓகேங்க ஓகே 3வது தாட்டி. அப்பா கரெக்டாக வந்து மாட்டிக்கினா. சரி மஞ்சரா டோயே. அப்பா போடு. ஓகே கேஸ் கரெக்டாக 3 டைம் கொண்டா. என்னங்க இது எண்டிங் இது மாதிரி பண்ணி வச்சிட்டானுங்க. நல்ல ஃப்ரெண்டுங்க. ஆனால் டோய் உண்மையாக சொல்லணும்னா சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து டோரை இது பண்ணணுமா? டோர் கண்டுபிடிக்கணுமா? ஆனால் அலாரம் எங்கேயோ அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கே டோர் இருக்குதா? அப்பா சரி வந்தாச்சு. இங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ் டோய் போனது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நல்லா ஹெல்ப் பண்ணின்னு இருந்தான். சரி ஓகே. ஏய் டோய் இன்னும் நீ சாவலையா? சரி என்னையும் பாப்பி தான் குத்தம் சொல்லலாம். ஓகே அது சுடணுமா? சரி வேறு வழி இல்லைங்க, சுட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த கேமோடைய எண்டிங் இது மாதிரி பண்ணிக்கிறானுங்க. சரி என்னை மஞ்சரா டோய் இதெல்லாம் இது பண்ணி சாவடிக்கணும்னு என் தலையெழுத்து. சரி வேறு வழி இல்லைங்க. இதுவும் தடுக்கிறாங்க. எப்பா இவன் நினச்சாலே ப்ரோட்டோடைப் எதிர்க்கலாங்க. சரி நான் என்னடா பண்ணுறது டேய்? நீயும் பாப்பியும் சொல்கிறது தான்டா நான் கேட்டேன். நீ வேணா பாப்பி வேணா கூட எதனா பண்ணுறா டேய். இதுவும் நல்லா போடு. அப்பா என்னை மன்னிச்சிரு. அழுகுறாங்க. மஞ்சரா டோய் நான் என்னடா பண்ணுறது? இல்லை அந்த பாப்பி தான்டா, அந்த பாப்பி மேலே தான்டா தப்பு. சரி இன்னும் உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேங்க. ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க. ஆனால் டோய் உண்மையாக சொல்லணும்னா ஆனால் எண்டிங்கில் தான் இதுமாரி பண்ணிட்டானுங்க. சரி வேறு வழி இல்லை. சரி இப்போ நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போவோம்.
சரி, ஆனால் இவன் தாங்க நான் பாப்பி ப்ளே டைமில் 4வது இது போல் இருக்குது. சரி சே, ஆனால் இவங்க இருந்திருக்கலாங்க. ஆனால் ஏன் தான் இதுமாரி பண்ணிட்டானுங்கன்னு தெரில. சரி, இப்போ வழி எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு பாப்பி மட்டும் எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வந்திருக்காதுங்க. இவனும் நம்மளை தொத்திருக்க மாட்டான், நம்மளும் இவனை சாவச்சிருக்க மாட்டோம். சரி, என்னடா இது ராங்குன்னு காட்டுது? ஓ, இந்த கை வைக்கணுமா? மாற்றி வச்சிட்டேனா? அதான் இந்த பாப்பி மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தா வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நேரம் இவன் நம்மளை எதிர்த்திருக்கவே மாட்டான். சரி, அந்த பாப்பி தான் எங்கே போயிட்டான்னு தெரில. சரி, எங்கடா இருக்கோம்? ஓ, இது இசுக்கணுமா? இஸ்து போடு. ஏய், என்னடா இது? ஏய், என்னடா வரமாட்டேங்குது? டேய், ஓ, சின்னது இசுக்கணுமா? சரி, இப்போ அவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. பாப்பியும் கிசியும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. இதுனாடா அது? ஏய், ஸ்வையின்னு போகுது. சரி சரி, வந்தாச்சு. ஓ, ஹாலிக்கிட்ட பேசினுங்கிறாங்க. ஹாலி, உனக்கு கேட்குதா? ஹாலி, என்னங்க ஹாலி பேச மாட்டேங்கிறா? ஓ, நீ என்ன பண்ண? எதுக்கு டோயை வச்சேன்னு கேட்குறா. இங்கே பாருங்களா, தப்புலாம் இவ பண்ணிவிட்டு நம்ம மேலே பழி வைக்கிறா. ஓகே, அந்த ப்ரோட்டோடைப். ஓகே, நீ அந்த ஃபவுண்டேஷனில் நான் வெடிக்க வச்சது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. ஆலி பேசு. ஓஹோ, என்னங்க ஆலி பேச மாட்டேங்கிறா? சரி, ஃபோன் வருதுங்க. ஏன்னா ஃபோன் வருது. ஆலி, ஏதோ தப்புன்னு இருந்துச்சு சேஃப் ஹெவனில். ஏய், என்னது? என்னங்க இது? ஆலி வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. நீ எங்கே இருக்கிற பாப்பி? என்னது? நீ எங்கே இருக்கிறியோ அங்கேயே இரு. ஏய், வாய்ஸ் மாறுது. ஏய், கொஷின் மார்க். ஏய், அங்கேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்றான். இது முடிஞ்சிருச்சு. யாரும் அது பேசுறது? ப்ரோட்டோடைப்பு கைஸ். வில்லன் வந்துட்டாங்க கைஸ். ஆஹா, இப்போ ஆலி மாரி பேசி ஏமாத்துனது ப்ரோட்டோடைப்பா? ஆஹா, நான் இங்கே தான் இருக்கிறேன் பாப்பி, உனக்காக காத்துட்டு இருக்கிறேன் கைஸ். அப்போ ஆலி இல்லை கைஸ். அப்போ இம்மா நேரம் ப்ரோட்டோடைப் தான் கைஸ் நம்மக்கிட்ட பேசின்னு இருந்தானே ஆலி வாய்ஸில். டாக்டர், கேட்னாப், மம்மி, ஹகி எல்லாரும் செத்துட்டாங்க. இப்போ நீ ஒருத்தந்தான் இருக்கிற, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்றா. ஆஹா, நிறுத்து அப்படின்றான். டேய் அங்கே இவன் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீ பலசாலி மாதிரி நினச்சின்னு இருக்காத, வீட்டுக்கு வா அப்படின்றான். ஆஹா, ஏங்க இவன் வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க எல்லாமே. ஓகே, ஃபோனே தூக்கி போட்டா. ஓகே, பயப்படுறாங்க பாப்பி. ஆஹா, இப்போ நேரம் நம்ம ப்ரோட்டோடைப் சொல்கிறது தான் கேட்டுன்னுக்குறோமா? ஆமாங்க. ஓகே, இப்போ ஆலி வாய்ஸில் கேட்டது ஃபுல்லாக இப்போ ப்ரோட்டோடைப் தாங்க. ப்ரோட்டோடைப்பாக சொல்கிறான். ஐயோ, ஓகே, வராங்க, எங்கேயோ வரான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. நான் அங்கே வரப்போகிறேன், எல்லாரையும் கண்டுபிடிச்சி மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் சாவடிக்க போகிறான்றான். ஐயோ, என்னை வச்சு நீ அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். உன்னை வச்சு ஸ்பெஷலாக ஒரு மைண்டில் ஒன்று இருக்குது அப்படின்றான். ஓ, பாப்பியை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ இங்கே வெளியே வர்றதுக்கே நினைக்க மாட்ட. இல்லை 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 இல்லை. ஓஹோ, ஏங்க அப்போ நேரம் நம்ம ப்ரோட்டோடைப் சொல்கிறது தாங்க கேட்டுன்னு இருக்கிறோம். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் வெடிக்க வச்சதெல்லாம் இப்போ ப்ரோட்டோடைப் சொன்னது தானே? ஐயோ, எங்கேயோ வரான்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. ஓகே, நீங்கள் ஃபவுண்டேஷனில் பண்ணது எல்லாம் அது ரொம்ப நன்றி, எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொன்ன மாதிரியே இது பண்ணிட்டான்யா. ஐயோ, எங்கேயோ வரான்னு நினைக்கிறேங்க, சவுண்டு நல்லா கேட்குது. ஓகேங்க, அந்த ஃபவுண்டேஷனில் நடந்ததெல்லாம் நன்றின்றாங்க. ஐயோ, இம்மா நேரம் அப்போ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா? உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் பாப்பி. ஆஹா, உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்றான். உண்மையை என்றைக்குமே இது பண்ண முடியாது அப்படின்றான். ஐயோ, ஷோ, அப்போ இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சியா? ப்ரோட்டோடைப், தயவு செய்து இந்த நேரம் வீட்டுக்கு வா பாப்பி.
இந்த நேரம் வீட்டுக்கு வா. எதுக்கு இவன் கூட்டுனுக்கிறான் பாப்பிய அப்படின்னு தெரியலையே. சரி இல்லை, மறுபடியும் என்னால் அந்த கேஸ்குள்ளே போக முடியாது, என்னை மன்னிச்சிரு. ஏய் என்ன பண்ண போகிற? ஓட்டாங்க. பாப்பி விட்டு ஓட்டாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ டைம் வைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. சரி நண்பா, அவளை பற்றி கவலைப்படாத, உங்கள் 2 பேரையும் நான் கண்டுபிடிக்கிறேன். எங்க ஏதோ வெடி வைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. ஆஹா ஏய் ஆஹா, கிசிமிசி நம்மளை காப்பாத்திச்சிங்க. ஐயோ ஐயோ சே. ஆஹா, புரோட்டோ டைப் நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க. ஐயோ எப்பா, என்னடா இது? ஆஹா, கிசி இது செத்துச்சுங்க, இந்த பிங்க் கலர் அகியோகி செத்துச்சு. என்னடா இது லாஸ்ட்டில் இது மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இன்னும் இருக்குதா? ஆஹா, இன்னும் அப்போ எங்கேயோ போகணும் போல் இருக்குதுங்க. சே, பாப்பியே பயந்து ஓட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புரோட்டோ டைப்பு, எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 5 புரோட்டோ டைப்பை முடிப்போன்னு நினைக்கிறேன். சரி. ஆஹா, என்னடா இது? ஓகே, இது என்ன இடம்னு தெரிலங்க. சரி, இது என்னது இது? என்ன ஃப்ளவர்லாம் இங்கே வச்சுக்கிறானுங்க? இது என்ன ஃப்ளவர்னு கூட தெரில. சரி, நம்ம அப்படியே போவோம். இங்கே என்ன இருக்க போதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இங்கே கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன், எண்டிங் கிட்ட. சே, ப்ரோட்டோடைப்பால் டோயி வேறு செத்துட்டாங்க. அப்போ காரணம் வந்து டோயி தான். ப்ரோட்டோடைப் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இப்போ டோய் செத்தது எல்லாம் ப்ரோட்டோடைப் தான் காரணம். சரி, இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி, இந்த ஒரு டேப் இருக்குது. சரி, அப்படியே இதை எடுத்து போடுவோன்னு நினைக்கிறேன். இதை போடணுன்னு நினைக்கிறேன். டேப்பு போடுறா. இதில் என்ன சொல்ல போகிறானுங்களோ தெரியலையே. சரி, ஹாய், என் பேர் தான் லித் பியர். நான் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய தலைவர் அப்படிங்க சொல்கிறான். இது நீங்கள் பார்த்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேயோ தொலைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏங்க இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க இவன். சரி, நெக்ஸ்ட் நான் சொல்கிறான்னா, நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் உள்ளே என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரில அப்படின்றான். சரி, நீங்கள் தொலைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றான். என்னங்க சிரிக்கிறான்? எதுக்குடா அப்போ சிரிக்கிற? சரி சரி, ஏதோ நக்கல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறான். உண்மையாக சொல்லட்டா, இந்த இடத்துக்கெல்லாம் நீ வந்திருக்கவே கூடாது. இங்கெல்லாம் ஐ அஃபிஷியல்ஸு, அதாவது ஐ செக்யூரிட்டி இங்கே இருக்குது. உன்னெல்லாம் இந்த இடத்த பார்த்தாலே சுற்றுவாங்க உன்னெல்லாம் அப்படின்றான். டேய், ஆஹா, இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றான். நீ அடுத்த செகண்டே டேப் போடும் போதே அலாரம் வச்சிருக்கோம் அப்படின்றான். ஆஹா, யாருங்க இது? எங்க யாரோ வராங்க. கிசிமிச்சியா? யார் இது? டேய், அக்கி உக்கி வந்துட்டாங்க. ஆஹா, டேய் நீ எப்படா வந்த? ஆஹா, அட பாவி, இவன் எப்பங்க வந்தான்? சரி கைஸ், ஒரு வழியாக இந்த கேமை வந்து சாப்டர் 4 வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்டர் 5 தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.